இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்மள சுத்தி என்ன நடக்குது? நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன் ஓரங்கட்டப்படுறான். ஆனா மத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறவன் ராஜ வாழ்க்கை வாழறான். இத பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் கோபம் வருதா? இல்ல உலகமே இப்படித்தான் தம்பி, நாம மட்டும் எதுக்கு தனியா நிக்கணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குதா? இந்த குரல் தான் கலியுகத்தோட முதல் ஆயுதம். இது உங்களை மெல்ல மெல்ல மழுங்கடிச்சு நீங்களும் அந்த சேத்துல ஒரு அங்கமா மாற வைக்கும். சரி, கலியுகம்னா என்ன? ஏதோ புராணத்துல வர்ற ஒரு கதைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நண்பர்களே, நாம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு ஏமாற்றமும் தான் கலியுகம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரமான கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாரு. காலம் மாற மாற தர்மம் தேயும், அதர்மம் தலை தூக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது இவ்வளவு மோசமா இருக்கும்னு நாம யாருமே எதிர்பார்க்கல இல்லையா? நல்லா கவனிங்க, மத்த யுகங்கள்ல தர்மம் 4 கால்ல நின்னுச்சான், அப்புறம் 3, அப்புறம் 2ன்னு குறைஞ்சு இப்போ இந்த கலியுகத்துல தர்மம் வெறும் ஒத்த கால்ல தான் தத்தளிச்சு நிக்குது. அந்த ஒத்த கால் எது தெரியுமா? அதுதான் உண்மை. இந்த உலகத்துல எவ்வளவோ அநியாயம் நடந்தாலும் இன்னும் அங்கொன்னும் இங்கொன்னுமா சில உண்மையான மனுஷங்க இருக்கிறதுனால தான் இந்த பூமி இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த உண்மைக்கும் இன்னைக்கு பெரிய சோதனை வந்துட்டு இருக்கு. நீங்க நினைக்கலாம், சார் நான் மட்டும் உண்மையா இருந்து என்ன சாதிக்க போறேன், எல்லாரும் பொய் சொல்லும்போது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு. உங்க மனசுல எழுகிற இந்த கேள்விதான் கலியுகத்தோட பெரிய வெற்றி. உங்களை சந்தேகப்பட வைக்கிறது, உங்களை சோர்வடைய வைக்கிறது தான் இதோட வேலையே. கிருஷ்ணர் பாகவத புராணத்துல ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. கலியுகத்துல மனுஷனோட அறிவு வளரும், ஆனா அந்த அறிவு மத்தவங்களை அழிக்கத்தான் பயன்படுமே தவிர ஆக்கப்பூர்வமா இருக்காதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாருங்களேன், கையில செல்போன் இருக்கு, உலகமே நம்ம விரல் நுனியில இருக்கு. ஆனா மனுஷன் முன்னாடி இருந்ததை விட இப்போதான் அதிகமா தனிமையில வாடுறான். பக்கத்து வீட்ல யார் இருக்காங்கன்னு தெரியாது, ஆனா எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்காக நாம கவலைப்படுறோம். இதுதான் கலியுக மாயை. உறவுகள்ல உண்மை இல்ல, நட்புல நேர்மை இல்ல, எது எடுத்தாலும் ஒரு சுயநலம், ஒரு பிசினஸ். இந்த சூழல்ல நீங்க எப்படி வாழ போறீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கடல்ல நீங்க ஒரு சின்ன படகுல போய்கிட்டு இருக்கீங்க. சுத்தி அலைகள் சீருது, புயல் வீசுது. அந்த படகு தான் உங்க வாழ்க்கை. அந்த புயல் தான் இந்த கலியுகம். அந்த புயலை நிறுத்த உங்களால முடியாது, ஆனா உங்க படகை எப்படி செலுத்தணும்னு உங்களால முடிவு பண்ண முடியும் இல்லையா? கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த அந்த வழிகாட்டுதல் தான் அந்த படகோட துடுப்பு. அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, கலியுகம்னா என்னென்ன நடக்கும்னு. மனிதர்கள் பணத்துக்காக எதையும் செய்வாங்க, பதவிக்காக பெத்தவங்களையே மறப்பாங்க. ஆன்மீகம்ங்கிறது ஒரு வியாபாரமா மாறும். இதெல்லாம் இப்ப நடக்குதா இல்லையா? இந்த முதல் பாகத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். கலியுகம்ங்கிறது வெளியில இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள ஊடுருவி இருக்கு. ஒரு மனுஷன் எப்போ மத்தவங்களோட துண்டத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறானோ, எப்போ தனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறானோ, அப்பவே அவன் கலியுகத்தோட பிடியில சிக்கிட்டான்னு அர்த்தம். ஆனா கிருஷ்ணர் ஒரு நம்பிக்கையை தராரு. என்ன தெரியுமா? எங்கெல்லாம் தர்மம் குறையுதோ அங்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் நேர்ல வர்றாரோ இல்லையோ, அவரோட உபதேசம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஒளியா வரப்போகுது. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இந்த கலியுக ஓட்டத்துல நீங்களும் ஒரு ஆடா மாடா ஓட போறீங்களா, இல்ல புயலுக்கு நடுவிலையும் அசையாம நிக்கிற ஒரு கலங்கரை விளக்கமா மாற போறீங்களா? இந்த உலகம் உங்களை ஏமாளி அப்படின்னு சொல்லலாம். நீங்க நேர்மையா இருந்தா உனக்கு பிழைக்க தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த கிருஷ்ணனோட பாதத்தேன்னு. கலியுகத்தோட இருட்டை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம். ஆனா இருட்டை திட்டுறதுனால எந்த பயனும் இல்ல. ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துனாதான் வெளிச்சம் வரும். அந்த மெழுகுவர்த்தி தான் உங்களுடைய நிதானம். இந்த யுகத்துல மனுஷனோட ஆயுள் குறைவு, ஞாபக சக்தி குறைவு, பொறுமை சுத்தமா கிடையாது. எதையும் இன்ஸ்டன்ட்டா எதிர்பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு மெதுவான பயணம். அந்த பயணத்துல கிருஷ்ணரோட கைப்பிடிச்சு எப்படி நடக்கலான்ங்கிறத அடுத்தடுத்த பாகங்கள்ல ஆழமா பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சரிங்க, சூழல் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா என் மனசு ஏன் இவ்வளவு அலைபாயுது, ஏன் என்னால ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு. கலியுகத்தோட அடுத்த பெரிய சதி நம்ம மனசை கலைக்கிறது தான்.
அந்த மனசை எப்படி உங்க நண்பனா மாத்திக்கிறது? கிருஷ்ணர் அந்த அர்ஜுனனுக்கு சொன்ன ரகசியம் என்ன? அத நாம அடுத்ததா ரொம்ப தெளிவா மனசை தொடுற மாதிரி பார்க்க போறோம். தயாரா இருங்க, ஏன்னா இந்த யுத்தம் உங்க மனசுக்குள்ளதான் நடக்க போகுது. யார் உன் எதிரி? ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். உங்களை ஏமாத்தின நண்பனா, உங்களை மதிக்காத சொந்தக்காரங்களா, இல்ல உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கிற மேலதிகாரியா? தப்பு தம்பி, தப்பு. உங்களுடைய உண்மையான எதிரி வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்க மனசுதான். இந்த கலியுகத்துல மனுஷனோட மிகப்பெரிய சாபமே அவன் மனசு அவனோட பேச்ச கேட்கறதில்ல. கிருஷ்ணர் அன்னைக்கே குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் கிட்ட சொன்னாரு, மனமே ஒருவனுக்கு சிறந்த நண்பன், அதுவே அவனுக்கு எதிரியும் கூட. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற தப்பான முடிவுகள், உங்களை வாற்ற கவலைகள், அந்த ராத்திரி நேரத்து தூக்கமின்மை, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடங்காத மனசுதான். கலியுகத்துல மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவற குரங்கு மாதிரி கிடையாது, அது நெருப்புல விழுந்த குரங்கு மாதிரி. ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்காது. நீங்க ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, அப்போ உங்க மனசு எங்கேயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தின விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். உடனே நீங்க கோவப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. அந்த நிமிஷம் உங்க கையில இருக்கிற தர்மம் நழுவிடுது. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மனசை அடக்கிறது காத்த பிடிக்கிற மாதிரி கஷ்டம்னே. அர்ஜுனன் பயந்தப்போ, பயப்படாத அர்ஜுனா, பயிற்சியும் வைராகியமோ இருந்தா இதை கட்டி போடலாம்னு வழிகாட்டினாரு. நண்பர்களே, இன்னைக்கு நாம ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கோம்? ஏன்னா நாம வெளியில இருக்கிற உலகத்தை ஜெயிக்க நினைக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற போர்க்களத்தை கவனிக்க மறந்துட்டோம். ஒரு செல்போன் நோட்டிபிகேஷன் வந்தா ஓடுறோம், ஒரு சின்ன விமர்சனம் வந்தா உடைஞ்சு போறோம். இதுதான் கலியுகத்தோட பலவீனம். உங்க மனசு ஒரு ஆழமான கடல் மாதிரி இருக்கணும். மேல அலைகள் அடுக்காலும் உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். ஆனா இப்போ நாம ஒரு சின்ன கிண்ணத்துல இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கோம். ஒரு சின்ன கல்ல போட்டாலும் செதறிடுறோம். கிருஷ்ணர் சொல்ற மனக்கட்டுப்பாடுங்கிறது ஏதோ காட்டுக்கு போய் தவம் பண்றது கிடையாது. இந்த பரபரப்பான சிட்டி வாழ்க்கையில, வண்டி சத்தத்துக்கு நடுவுல, கடன் பிரச்சனைக்கு நடுவுல உங்க நிதானத்தை இழக்காம இருக்கிறது தான் உண்மையான தவம். நீங்க நினைக்கலாம், சார் என்னால முடியலையே, எனக்கு அவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, உங்க கோபத்தாலேயோ உங்க கவலையாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கா? இல்லையே. அப்போ ஏன் அந்த தேவையற்ற பாரத்தை சுமக்கணும்? மனசை அடக்கிறதுக்கு முதல் படி அதை வேடிக்கை பார்க்கறது. உங்க மனசு ஒரு பக்கம் ஓடுதா, ஓட விடுங்க. ஆனா நீங்க அது கூட சேர்ந்து ஓடாதீங்க. சரி, இப்போ என் மனசு கோவப்படுது, இப்போ என் மனசு பொறாமப்படுதுன்னு ஒரு 3வது மனுஷனா இருந்து கவனிங்க. அந்த நிமிஷம் அந்த எண்ணத்தோட வேகம் குறைஞ்சிடும். கிருஷ்ணர் சொல்ற அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ நிலை இதுதான். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காம, துன்பம் வரும்போது சோர்ந்து போகாம இருக்கிற அந்த ஒரு சமநிலை இருக்கே, அதுதான் இந்த கலியுகத்தோட மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் உங்க கையில இருந்தா உங்களை எவராலும் வீழ்த்த முடியாது. ஆனா இந்த மனசை அடக்கிட்டா மட்டும் போதுமா? நாம செய்யற வேலைகளுக்கு பலன் கிடைக்கலனா மனசு மறுபடியும் சோர்வாகுமே. நான் நேர்மையாதானே சார் உழைக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் ஒண்ணுமே கிடைக்கலன்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. இந்த கவலையை தீர்க்க தான் கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யறது சாத்தியமா? அந்த ரகசியத்தை அடுத்ததா பார்க்கலாமா? ஏன் சார், பலனை எதிர்பார்க்காம எப்படி ஒரு மனுஷனால வேலை செய்ய முடியும்? சம்பளத்தை எதிர்பார்க்காம வேலைக்கு போவோமா, இல்ல லாபத்தை எதிர்பார்க்காம பிசினஸ் பண்ணுவோமா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான கேள்வி. ஆனா கிருஷ்ணர் சொன்ன கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படிங்கிற அந்த வாசகத்தோட ஆழம் பல பேருக்கு புரியறதில்ல. அவர் உங்களை சம்பளம் வாங்காதீங்கன்னு சொல்லல, இல்ல லாபம் வேணான்னு சொல்லல. அவர் சொல்றது, உன் உழைப்புல மட்டும் உன் கவனத்தை வை, அதோட ரிசல்ட்ல உன் மனசை வைக்காதேன்னு தான். நல்லா கவனிங்க, நீங்க ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையில் இருக்கிற கவனத்தை விட அதனால கிடைக்க போற லாபத்துல அதிக கவனம் வச்சிங்கன்னா உங்க உழைப்போட தரம் குறைஞ்சிடும். ஒரு கிரிக்கெட் வீரர் தான் அடிக்க போற செஞ்சுரியை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா வர்ற பந்து அவரால் ஒழுங்கா எதிர்கொள்ள முடியாது. அவரோட கவனம் அந்த பந்துல மட்டும்தான் இருக்கணும். அந்த நிமிஷத்துல அவர் வாழ்ந்தா மட்டும்தான் ரன் வரும். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற நிஷ்காம் கர்மா. கலியுகத்துல நாம ஏன் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்? ஏன்னா நாம இன்னும் செய்யாத வேலைக்கு கிடைக்க வேண்டிய பலனை இப்பவே கற்பனை பண்ணி அது கிடைக்குமா கிடைக்காதான்னு பயப்படுறோம். இந்த பயம்தான் உங்க சக்தியை உறிஞ்சிடுது. நான் செஞ்சா மட்டும் போதுமா, மத்தவன் தட்டிட்டு போயிடுவானேன்னு தோணலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தர்மத்தோட வழியில நீங்க செய்யற எந்த ஒரு சின்ன செயலும் வீண் போகாது. அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்ககிட்ட வந்து சேரும். அதுதான் பிரபஞ்ச விதி. அதுதான் கிருஷ்ணரோட வாக்கு.
இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல டார்கெட்னு ஓடிட்டு இருக்கீங்க. அந்த ஓட்டத்துல உங்க நிம்மதியை தொலைச்சிட்டு பிபி சுகர்னு உடம்ப கெடுத்துட்டு கடைசியில அந்த பணத்தை வச்சு ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்றீங்க. இது புத்திசாலித்தனமா? கிருஷ்ணரோட வழியில நடந்தா நீங்க கடமையை செய்வீங்க, ஆனா அந்த கடமை உங்களை கட்டி போடாது. ஒரு தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி நீங்க உலகத்துல இருப்பீங்க, ஆனா உலகம் உங்களுக்குள்ள இருக்காது. கடமை செய்யும்போது இது நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தான் செய்ய வைக்கிறார்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்போ அந்த வேலையில இருக்கிற கர்வம் போயிடும். கர்வம் போனா பயம் போயிடும். பயம் போனா வெற்றி தானா வரும். இந்த உலகத்துல பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் தங்களை அறியாமலேயே இந்த தத்துவத்தை தான் கடைபிடிச்சிருக்காங்க. அவங்க வேலையை காதலிச்சாங்க, பணத்தை இல்ல. சரி, கடமையை செஞ்சாச்சு, மனசையும் ஓரளவுக்கு தேத்தியாச்சு. ஆனா இந்த கலியுகத்துல சுத்தி இருக்கிறவங்க நம்மள நிம்மதியா இருக்க விடுறாங்களா? எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம். இதுல இருந்து தப்பிக்க ஏதும் ஷார்ட்கட் இருக்கா? கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளான ஒரு வழியை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு அடுத்ததா பார்ப்போம். மத்த யுகங்கள்ல இறைவனை அடையறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணணும், இல்லனா மிகப்பெரிய யாகங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா கலியுகத்துல மனுஷனுக்கு அந்த அளவுக்கு பொறுமையோ நேரமோ சக்தியோ கிடையாதுன்னு அந்த பரந்தாமனுக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஒரு எளிய வழியை கொடுத்தாரு. அதுதான் நாம சங்கீர்த்தனம், அதாவது இறைவனோட பேரை சொல்றது. என்ன சார், சும்மா பேரை சொன்னா போதுமா? இது எப்படி வாழ்க்கைய மாத்தோம்னு நீங்க நினைக்கலாம். சவுண்ட் வைப்ரேஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு. நாம ஒருத்தரை திட்டும்போது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் ஒரு விதமா அதிருது. அதே ஒருத்தரை பாராட்டும் போது ஒரு நல்ல அதிர்வு உண்டாகுது. அப்போ அந்த பிரபஞ்சத்தின் நாயகனோட பேரை சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றம் நடப்புன்னு யோசிச்சு பாருங்க. கலியுகத்துல மனசு ரொம்ப அழுக்கா இருக்கு. அந்த அழுக்க துடைக்கிற சோப்பு தான் ஹரிநாமம் அல்லது இறை சிந்தனை. உங்களுக்கே தெரியும், நாம எப்போ ரொம்ப சோகமா இருக்கோமோ அப்போ ஒரு பாட்டு கேட்டா மனசு ஆறுதலா இருக்கும். அதேதான் இதுவும். ஆனா இது உங்க ஆத்மாவுக்கான பாட்டு. கிருஷ்ணான்னு நீங்க கூப்பிடும்போது அந்த சத்தத்துல உங்க கவலைகள் கரைஞ்சு போகணும். நீங்க தனியா உட்கார்ந்து மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வண்டியில போகும்போது, சமைக்கும்போது, ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ள ஒரு மெல்லிய ஓட்டமா அந்த இறை நாமம் இருக்கணும். ஏன் இதை இவ்வளவு முக்கியமா சொல்றாங்கன்னா, கலியுகத்துல மனுஷனோட புத்தி எப்பவும் எதையாவது தப்பா யோசிச்சுட்டே இருக்கும். அந்த புத்திய ஒரு வேலையில பிஸியா வைக்கணும். அதுக்கு இறை நாமத்தை விட சிறந்த வழி வேற இல்ல. இது ஒரு கேடயம் மாதிரி. வெளியிலிருந்து வர்ற தீய எண்ணங்கள், பொறாமை, கோபம் இதெல்லாம் உங்களை தாக்காம இது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். நாம சங்கீர்த்தனம்ங்கிறது வெறும் பக்தி கிடையாது, அது ஒரு சைக்காலஜி. உங்க ஃபோக்கஸை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவுக்கு மாற்ற ஒரு டெக்னிக். கலௌ கேசவ கீர்த்தனாத். கலியுகத்துல வேற எந்த கஷ்டமான வழியும் வேணாம், அவரோட பேரை சொன்னாலே நிம்மதி கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நாம என்ன பண்றோம்? தேவையில்லாத வதந்திகளையும் மத்தவங்கள பத்தின புரணிகளையும் பேசி நம்ம நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நாம எத்தனை நிமிஷம் மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறோம்? அந்த நேரத்தை உங்க முன்னேற்றத்துக்காகவும் மன அமைதிக்காகவும் மாத்தினா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இறைநாமம் உங்க நாக்குல இருந்தா தீய வார்த்தைகள் வராது. தீய வார்த்தைகள் வராம இருந்தா சண்டைகள் வராது. சண்டைகள் இல்லைன்னா நிம்மதி தானா வரும். ஆனா பக்தி மட்டும் இருந்தா போதுமா? நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம குணத்தை தீர்மானிக்கும்னு கிருஷ்ணர் சொன்னது உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் ரொம்ப கோபக்காரனா இருக்கான்னா அதுக்கு அவன் சாப்பிடுற சாப்பாடும் ஒரு காரணம். அது எப்படின்னு அடுத்ததா விரிவா பாப்போம். யூ ஆர் வாட் யூ ஈட்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. இதை நம்ம கிருஷ்ணர் என்னைக்கு சொல்லிட்டார் தெரியுமா? பகவத்கீதையில 17வது அத்தியாயத்துல இத பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. நாம சாப்பிடுற உணவு வெறும் வயித்தை மட்டும் நிறைக்கிறதில்ல, அது நம்ம புத்தியையும் குணத்தையும் செதுக்குது. கலியுகத்துல நாம ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கோம் தெரியுமா? நாம சாப்பிடுற உணவுகள் பெரும்பாலும் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்கள் கொண்டது. கிருஷ்ணர் உணவை 3ஆ பிரிக்கிறாரு: சாத்வீகம், ராஜசம், தாமசம். இன்னைக்கு ஹோட்டல்ல கிடைக்கிற அந்த காரசாரமான மசாலா கொட்டின பழைய உணவுகள் எல்லாம் ராஜச உணவுகள். இதை சாப்பிட்டா தேவையில்லாத ஆவேசம், காமம், கோவம் தான் வரும். அதே மாதிரி ரொம்ப பழைய அழுகி போன மாமிச உணவுகள் தாமச உணவுகள். இது மனுஷனை சோம்பேறியாக்கி அவனை ஒரு விதமான இருட்டுக்குள்ள தள்ளிடும். சாத்வீக உணவுங்கிறது பழங்கள், காய்கறிகள், பால், தானியங்கள். இதுதான் மனசை அமைதியா வைக்கும்.
என்ன சார், நான் என்ன ஆட்டுக்குட்டியா வெறும் புல்லு தின்னன்னு கேட்காதீங்க. உங்கள் லட்சியம் என்ன? நீங்க ஒரு சாந்தமான தெளிவான அறிவுடைய மனுஷனா வாழணுமா, இல்ல எப்பவும் எரிச்சலோட நோயோட இருக்கணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. கலியுகத்துல கடையில விக்கிற பாக்கெட் உணவுகளும் துரித உணவுகளும் உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்க ஆத்மாவையும் கெடுக்குது. நல்ல கவனிங்க, ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறான்னா அவனோட சாப்பாட்டு முறையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் கண்டிப்பா அதிக காரமோ இல்லனா அதிகமா மாமிசமோ சாப்பிடுறவனா இருப்பான். கிருஷ்ணர் சொல்றாரு, சாத்வீக உணவு சாப்பிடுறவனுக்கு ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கிடைக்கும், முக்கியமா மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எப்போ உங்க ரத்தத்துல சுத்தம் இருக்கோ அப்பதான் உங்க எண்ணத்திலையும் சுத்தம் இருக்கும். இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை டிப்ரெஷன். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாம நம்ம உடம்ப ஒரு குப்பை தொட்டியா மாத்தி வச்சிருக்கிறது தான். எப்ப பார்த்தாலும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமி எனக்கு ஏன் நிம்மதி தரலன்னு கேட்டா எப்படி? உங்க உடம்பு தான் கடவுள் வாழற கோயில். அந்த கோயிலை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். சாப்பாடு மட்டும் இல்ல, நாம அந்த சாப்பாடை எப்படி சம்பாதிச்சோங்கிறதும் முக்கியம். ஒருத்தனோட கண்ணீர்ல வந்த பணத்துல வாங்குற சாப்பாடு உங்க புத்திய மழுங்கடிக்கும். தர்மமான வழியில வந்த உணவை இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடும்போது அது பிரசாதமா மாறுது. அந்த பிரசாதம் உங்க கர்ம வினைகளை குறைக்கும். சாப்பாடை சரி பண்ணியாச்சு, மனசையும் திடப்படுத்தியாச்சு. ஆனா இந்த சமூகம்னு ஒண்ணு இருக்கே, உறவுகள்ல வர்ற விரிசல்களை எப்படி சமாளிக்கிறது? பெத்தவங்க, மனைவி, பசங்க, நண்பர்கள், இவங்க கூட எப்படி தர்மப்படி வாழறது? அத அடுத்ததா பார்க்கலாம். இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? நான் அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சேன், ஆனா அவங்க எனக்கு ஒண்ணுமே செய்யலையேங்கிற அந்த ஏமாற்றம் தான். கலியுகத்துல உறவுகள் எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியா மாறிடுச்சு. நான் உனக்கு இதை செஞ்சா நீ எனக்கு அதை செய்யணும். இதுக்கு பேரு அன்பு கிடையாது தம்பி, இது பிசினஸ். கிருஷ்ணர் உறவுகளை பத்தி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவனை காண்பவனே உண்மையான ஞானி. உங்க மனைவி கிட்டையோ உங்க குழந்தை கிட்டையோ இல்ல உங்க எதிரி கிட்டையோ கூட நீங்க பார்க்க வேண்டியது அந்த பரமாத்மாவை தான். எப்போ நீங்க ஒரு மனுஷனை வெறும் மனுஷனா பாக்குறீங்களோ அப்போ எதிர்பார்ப்பு வரும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு நீங்க சேவை செய்றீங்கன்னு நினைச்சா அங்க எதிர்பார்ப்பு இருக்காது. இன்னைக்கு ஏகப்பட்ட விவாகரத்துகள், குடும்ப சண்டைகள். ஏன்னா யாருக்கும் மன்னிக்கிற குணம் கிடையாது. அவன் எப்படி அப்படி சொல்லலாம், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன், இதுதான் நம்ம ஈகோ. ஆனா கிருஷ்ணர் அன்னைக்கு சிசுபாலன் 100 தப்பு பண்ற வரைக்கும் பொறுமையா இருந்தாரு. பொறுமைதான் தர்மத்தோட வேர். உறவுகள்ல நீங்க ஜெயிக்கணும்னா சில நேரங்கள்ல நீங்க தோத்துதான் ஆகணும். உங்க ஈகோ தோத்தாதான் உங்க அன்பு ஜெயிக்கும். சுயநலம் கலியுகத்தோட ரத்தத்துல ஊறி போயிருக்கு. பெத்தவங்களையே முதியோர் இல்லத்துல விடுற கொடுமை நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனுஷன் பொருளை நேசிக்கிறான், மனுஷங்களை உபயோகிக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, மனுஷங்களை நேசிக்கணும், பொருட்களை உபயோகிக்கணும். கிருஷ்ணர் குசேலரோட நட்புல நமக்கு காட்டினது இதத்தான். அந்த ஏழை நண்பன் கொடுத்த ஒரு பிடி அவளுக்காக தன் நாட்டையே கொடுத்த அந்த பெருந்தன்மை இருக்கே, அதுதான் அன்பு. உறவுகள்ல விரிசல் வரும்போது உடனே அதை உடைச்சிட்டு போகாதீங்க, அதை ஒட்ட வைக்க முயற்சி பண்ணுங்க. தர்மம்ங்கிறது மத்தவங்களை திருத்துறதில்ல, உங்களை நீங்க திருத்திக்கிறது. எனக்கு அவங்க இதை செய்யலன்னு சொல்றதை நிறுத்திட்டு நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு யோசிங்க. அன்புங்கிறது ஒரு நதி மாதிரி, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி நின்னா அது அழுகிடும். ஆனா நிம்மதியா வாழ அன்பு மட்டும் போதுமா? பணமும் வேணுமே. அந்த பணத்துக்காகத்தானே இந்த உலகம் அடிச்சுக்குது. அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும்னு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதை அடுத்ததா விரிவா பார்ப்போம். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. இதுதான் கலியுகத்தோட தாரக மந்திரம். காசு இருந்தாதான் மரியாதை, காசு இருந்தாதான் நிம்மதின்னு நாம ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதர்ம வழியில வர்ற பணம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது கூடவே நோயையும் நிம்மதியின்மையையும் சண்டையையும் கூட்டிட்டு வரும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. லஞ்சம் வாங்குறவனோ இல்ல மத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறவனோ நிம்மதியா தூங்குறது கிடையாது. கிருஷ்ணர் சொல்றாரு, தர்மத்தின் வழியில் ஈட்டப்படும் செல்வமே நிலைக்கும். ஒரு மனுஷன் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிற 1 ரூபாய் அதர்மமா சம்பாதிக்கிற 1 கோடி ரூபாய்க்கு சமம். ஏன்னா அந்த 1 ரூபாயில நிம்மதி இருக்கும். கலியுகத்துல குறுக்கு வழியில போறவங்க சீக்கிரம் முன்னேற மாதிரி தெரியும், ஆனா அவங்க வீழ்ச்சி ரொம்ப பயங்கரமா இருக்கும். தர்மம்ங்கிறது ஒரு ரப்பர் பந்து மாதிரி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே தள்ளுறீங்களோ அவ்வளவு வேகமா மேல வரும். சரி, பணம் சம்பாதிச்சாச்சு, அதை என்ன பண்றது?
தானம். உங்ககிட்ட இருக்கிற செல்வத்துல ஒரு பகுதியை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். எனக்கே பத்தல, நான் எப்படி மத்தவங்களுக்கு கொடுப்பேன்னு தோணலாம். ஆனா கொடுக்க கொடுக்கத்தான் செல்வம் வளருங்கிறது ஆன்மீக விதி. ஒரு கிணத்துல தண்ணி இறைக்க இறைக்கத்தான் ஊறும். அப்படியே வச்சிருந்தா பாசி பிடிச்சு போயிடும். உங்க பணமும் அப்படித்தான். செல்வம்ங்கிறது ஒரு பொறுப்பு. கடவுள் உங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்காருன்னா அதன் மூலமா 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதை விட்டுட்டு ஆடம்பரத்துக்காகவும் அகங்காரத்துக்காகவும் செலவு பண்ணீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கே வினையா முடியும். துரியோதனன் கிட்ட செல்வம் இருந்துச்சு, ஆனா தர்மம் இல்ல. அதனால அவன் அழிஞ்சான். பாண்டவர்கள் கிட்ட தர்மம் இருந்துச்சு, அதனால இழந்த செல்வத்தை அவங்களால மீட்க முடிஞ்சது. நேர்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு தடவை நீங்க அந்த நேர்மையோட சுவையை அனுபவிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பொய் சொல்ல பிடிக்காது. ஏன்னா நேர்மை கொடுக்கிற அந்த தைரியம் வேற எதுலயும் கிடைக்காது. யாருக்கும் பயப்படாம நிமிர்ந்து நடக்கிற அந்த ஒரு சுகம் இருக்கே, அதுதான் உண்மையான செல்வம். ஆனா இவ்வளவு நேர்மையா இருந்தாலும் கஷ்டம் வருமே. நல்லவங்களுக்குத்தான் சார் அதிகமா கஷ்டம் வருதுன்னு நீங்க கேக்குறது புரியுது. ஏன் அப்படி நடக்குது? துன்பங்கள் வரும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? கிருஷ்ணரோட பதில் என்ன? அதை அடுத்ததா விரிவா பார்ப்போம். வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஒரு இசிஜி மெஷின்ல கோடு ஏறி இறங்குனாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒரே சீரா இருந்தா அது மரணம். உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருதுன்னா நீங்க உயிரோட இருக்கீங்க. நீங்க ஒரு போராட்டத்தை சந்திச்சு ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா கஷ்டம் வரும்போது நாம ஏன் உடைஞ்சு போறோம்? கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா. அதாவது வெயிலும் நிழலும் எப்படி மாறி மாறி வருமோ அதே மாதிரி இன்பமும் துன்பமும் வரும். அதை சகிச்சுக்கோன்னு சொல்றாரு. சகிச்சுக்கவா? வலிக்குதே சார் அப்படின்னு தோணலாம். ஆனா அந்த வலிதான் உங்களை செதுக்குது. ஒரு கல் அடி தாங்குனாதான் சிலையாக முடியும். நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உங்க கர்ம வினைய கரைக்குது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவனுக்கு தான் சோதனையே வரும்னு. ஏன் தெரியுமா? ஒரு தங்கத்தை நெருப்புல போட்டாதான் அது சுத்தமாகும். சாதாரண இரும்பை யாரும் நெருப்புல போட மாட்டாங்க. நீங்க தங்கமா இருக்கிறதுனால தான் கடவுள் உங்களை சோதிச்சு உங்களை இன்னும் பிரகாசிக்க வைக்கிறாரு. கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும்னு கேட்காதீங்க. இதன் மூலமா நான் என்ன கத்துக்க போறேன்னு யோசிங்க. கிருஷ்ணர் தன்னோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சமா? ஜெயில்ல பிறந்தாரு, பெத்தவங்கள பிரிஞ்சாரு, சொந்தக்காரங்களே எதிர்த்தாங்க. கடைசியில ஒரு வேடன் கையால அம்பு எய்துதான் உயிர் போச்சு. இவ்வளவு நடந்தும் அவர் எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருந்தாரு. ஏன்னா அவர் காலத்தை கடந்தவர். நீங்களும் அந்த மனநிலைக்கு வரணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருக்குமா? இருக்காது. அப்போ ஏன் இப்போ அதுக்காக கண்ணீர் விடணும்? துன்பம் வரும்போது கடவுளை திட்டாதீங்க. அவர் உங்களை கைவிடல. அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை. உங்களை இன்னும் பலசாலியாக்க பார்க்கறாரு. ஒரு அப்பா தாம் பையன் நீச்சல் கத்துக்கணும்னு தண்ணிக்குள்ள தள்ளி விடுற மாதிரி தான் இதுவும். அவர் பக்கத்திலேயே தான் இருக்காரு. உங்களை மூழ்கி போக விடமாட்டாரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா சில நேரம் நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம கூட இருக்கிறவங்க சரியில்லாம போயிடுறாங்களே. தீய சகவாசம் நம்ம தர்மத்தை அழிச்சிடுமே. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அத அடுத்ததா விரிவா பார்ப்போம். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? கலியுகத்துல ஒரு மனுஷன் கெட்டு போறதுக்கு அவனோட கெட்ட பழக்கத்தை விட அவன் கூட இருக்கிற கெட்ட நண்பர்கள் தான் காரணம். நீங்க ஒரு நல்ல வழியில போகணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கிற 4 பேரு இதெல்லாம் செட் ஆகாது மச்சி, வா ஒரு ரவுண்டு போலான்னு உங்களை இழுப்பாங்க. அங்கதான் உங்க தர்மம் உடையுது. கிருஷ்ணர் மகாபாரதத்துல 2 விதமான நட்பை காட்டுறாரு. ஒன்னு கர்ணன் துரியோதனன் நட்பு, இன்னொன்று அர்ஜுனன் கிருஷ்ணன் நட்பு. கர்ணன் நல்லவன் தான், ஆனா துரியோதனன் அப்படிங்கிற ஒரு தீய சக்தியோட சேர்ந்ததுனால அவன் செஞ்ச எல்லா நல்லதும் வீணா போச்சு. கடைசியில அதர்மத்தோட பக்கம் நின்னு சாக வேண்டியதா போச்சு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, தீயவர்களோட நட்பு உங்க குணத்தையே மாத்திடும். சத்சங்கம், அதாவது நல்லவர்களோட சேர்க்கை, இதுதான் கலியுகத்தோட பாதுகாப்பு கவசம். யாரெல்லாம் இறைவனை பத்தி பேசுறாங்களோ, யாரெல்லாம் நேர்மையா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட பழகுங்க.
அது உங்க மனசை எப்பவும் பாசிட்டிவா வைக்கும். எனக்கு அப்படி யாரும் இல்லையே சார்னு சொல்றீங்களா? அப்போ நல்ல புத்தகங்களை வாசிங்க. ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். கலியுகத்துல போலித்தனம் அதிகம். சிரிச்சு பேசிட்டு பின்னாடி குழி பறிப்பாங்க. அதனால யாரையும் சீக்கிரம் நம்பாதீங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. விவேகமா இருங்க. கிருஷ்ணர் தூது போனப்போ துரியோதனன் கொடுத்த விருந்தை ஏத்துக்கல. ஏன்னா அது அன்பால வந்த விருந்தில்ல, கர்வத்தால வந்தது. அதே விதுரர் வீட்ல போய் சாதாரண கூழ குடிச்சாரு. ஏன்னா அங்க பக்தி இருந்துச்சு. நீங்க யார் கூட அதிக நேரம் செலவிடுறீங்களோ அவங்களோட குணம் உங்களுக்கு துத்திக்கும். அதனால உங்க வட்டத்தை, அதாவது சர்க்கிளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. முன்னேற்றத்துக்கு தூண்டாத, நேரத்தை வீணாக்குற, புறம் பேசுற நண்பர்கள் உங்களுக்கு தேவையில்லை. தனியா இருக்கிறது கூட நல்லதுதான். ஆனா தப்பான ஆட்கள் கூட இருக்கிறது ஆபத்து. இப்போ நாம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மனசு, கடமை, சாப்பாடு, உறவு, பணம், துன்பம், நட்பு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இறுதி தீர்வு இருக்கு. எல்லா குழப்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த ஒரு ரகசியம் என்ன? அது அடுத்ததா விரிவா பார்ப்போம். வந்தாச்சு, இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நாம பேசின எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடைதான் இருக்கு. அதுதான் சரணாகதி. பகவத்கீதையோட கடைசி ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. அதாவது எல்லா தர்மங்களையும் குழப்பங்களையும் எங்கிட்ட விட்டுட்டு எங்கிட்ட மட்டும் சரணடை. நான் உன்னை எல்லா பாவங்கள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் காப்பாத்துறேன், கவலைப்படாதேன்னு சொல்றாரு. இந்த கவலைப்படாதே, மா சுச்சஹா அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை தான் கலியுகத்தோட மிகப்பெரிய ஆறுதல். நாம ஏன் கவலைப்படுறோம்? ஏன்னா நாம தான் இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு ரயில்ல போற பயணி தான் மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு போற மாதிரி தான் நாம கவலைப்படுறோம். அந்த ரயிலே உங்களை சுமக்கும்போது அந்த மூட்டையை நீங்க ஏன் சுமக்கணும்? கீழே வைங்க. சரணாகதின்னா என்ன? கையை தூக்கிட்டு நிக்கிறதா? இல்ல, உங்க மனசால நடக்கிறதெல்லாம் உன் விருப்பம், நான் ஒரு கருவிதான்னு முழுமையா நம்புறது. எப்போ நீங்க அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அப்போ உங்க மனசு ஒரு குழந்தையோட மனசு மாதிரி லேசா ஆயிடும். ஒரு குழந்தை தான் அப்பாவோட கை பிடிச்சுக்கிட்டு போகும்போது பாதை மேடு பள்ளமா இருந்தா அது பயப்படுறதில்ல. ஏன்னா அதுக்கு தெரியும் அப்பா பார்த்து பாருன்னு. அந்த தந்தை தான் அந்த பரந்தாமன். இந்த கலியுகம் ஒரு பெரிய மாயை. இது உங்களை ஓட வைக்கும், அழ வைக்கும், ஏமாற்றும். ஆனா நீங்க அந்த மாயையை தாண்டி போகணும்னா அந்த மாயையை உருவாக்கினவன்கிட்டயே சரணடையணும். அவர்கிட்ட போயிட்டா அப்புறம் எந்த கலியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பக்திங்கிறது பயந்து போய் கும்பிடுறதில்ல, உரிமையோட அவர் மடியில தலை சாய்க்கிறது. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. ஏணி வரும், பாம்பு வரும். ஆனா உங்க கையில அந்த கிருஷ்ணனோட விரல் இருந்தா நீங்க சீக்கிரம் அந்த உச்சியை அடைஞ்சிடலாம். இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு முடிவெடுங்க. நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் கூட என் கிருஷ்ணன் இருக்கான். நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் அவனுக்கு அர்ப்பணம். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனோடது. இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளியை கொண்டு வரும். உங்க முகத்துல ஒரு தேஜஸ் வரும். உங்க பேச்சுல ஒரு நிதானம் வரும். மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் உண்மையான மோட்சம். இப்பவே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அந்த நீலமேக ஷியாமலனை நினைச்சு பாருங்க. அவர் உங்க முன்னாடி நின்னு சிரிச்சிட்டே சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் கடமையை செய். இந்த உரையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க சாதாரண ஆள் கிடையாது. இந்த நிமிஷம் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த புண்ணியத்தை வீணாக்காதீங்க. தர்மத்தின் வழி நில்லுங்க. கிருஷ்ணனை இதயத்துல வைங்க. வெற்றி உங்களுதே. கலியுகம் உங்களை அழிக்க முடியாது. நீங்க தான் இந்த கலியுகத்தை ஜெயிக்க போறீங்க. வாழ்க தர்மம், வளர்க பக்தி.